ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு லேயராக மெதுவான பரோட்டா தான் வந்து செய்ய போகிறோம். அதுக்கு நாம் இன்னைக்கு மைதா மாவு தான் வந்து எடுத்திருக்கோம். நீங்கள் வந்து கோதுமை மாவு வேணும் அப்படின்னா கூட கோதுமை மாவை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ மைதா மாவு எடுத்ததுக்கு அப்புறமா நான் வந்து இது கூட இன்னொரு மாவு வந்து சேர்க்க போகிறேன். அதை வந்து உங்களுக்கு ஃபைனலாக சொல்கிறேன். அந்த மாவு சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பரோட்டா வந்து நல்லா சாஃப்டாக வந்து வருங்க. இப்போ நம்ம மாவு எடுத்தாச்சு. அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாவையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஜலிச்சு அது கூட வந்து நம்ம வந்து போட்டுடலாம். எப்பயுமே இந்த மாவு வந்து ஜலிக்க தாங்க வேணும். இந்த மாவு ஜலிச்சதுக்கப்புறம் ஏன்னா மேலே மேலே கொஞ்சம் கொஞ்சம் கப்பியாக இருக்கும். அது நம்மளுக்கு வந்து இதில் இருந்துச்சு அப்படின்னா அந்த பரோட்டா தேக்கையில் வந்து பபுள்ஸாக வந்து நடுவில் இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம அதை வந்து நல்லா வந்து ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறமா இதெல்லாம் இந்த மாவு ப்ளஸ் மைதா மாவு, உப்பு இதை போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. சுகர் ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த கொஞ்சம் நம்மளுக்கு பரோட்டா வந்து கொஞ்சம் சாஃப்டாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஆயில் போட்டதுக்கப்புறமா எல்லா தண்ணி போட்டுட்டு நல்லா வந்து மாவு வந்து பிசைஞ்சு ஒரு 2 மணி நேரம் வந்து ஊற வச்சிடலாங்க. இதை ஊற வச்சதுக்கப்புறமா நம்ம பாருங்கள் மாவு அவ்வளோ சாஃப்டாக வந்து இருக்கும். இங்கே பாருங்கள் நம்மளுக்கு வந்து எவ்வளோ சாஃப்டாக வந்து மாவு இருக்குன்னு. இதில் வந்து நாம் வந்து எப்பயுமே நம்மளுக்கு தெரியும் இதுக்கு வந்து மாவு போட்டு நம்ம வந்து தேய்க்கக்கூடாது. எண்ணெய் வச்சு தான் நம்ம வந்து தேய்க்கணும். இந்த மாதிரி வந்து நீங்கள் எண்ணெயை வச்சுட்டு நீங்கள் நல்லா வந்து தேய்ச்சிக்கிடுங்க. உங்களுக்கு எப்படி தேய்க்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஸாக இருக்கும். இது நான் உங்களுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் வந்து சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள் நான் வந்து சப்பாத்தி மாதிரி இதை வந்து நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம். ரொம்பவே வந்து பரோட்டா வந்து சுற்றுறது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து இருக்குங்க. நீங்கள் பிகினராக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்குது. இங்கே பாருங்கள் நான் வந்து அதை எடுத்துகிட்டு சும்மா இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி வந்து தட்டிக்கலாங்க. தட்டிட்டு நம்ம சுற்றினோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு பரோட்டா லேயர் வந்து ரெடி ஆகிங்க. பாருங்கள் அதுலேயே இருக்குது பாருங்கள் லேயராக. ஸோ நம்ம இந்த மாதிரி தட்டினோம் அப்படின்னா மாவு வந்து விரியவும் செய்யாது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மள சூப்பராக வந்து லேயரும் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் நம்ம வந்து பரோட்டா வந்து சுற்றிருக்கோம். வேறு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் வந்து பட வேண்டியது இல்லைங்க. இப்போ நம்ம இதை இது பண்ணதுக்கப்புறமா இன்னொரு வாட்டி அதை வந்து தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எல்லா மாவும் வந்து ஒன்றா சேர்ந்து சூப்பராக பரோட்டாவும் நம்ம வந்து தேய்ச்சி வந்து எடுத்துடலாம். இங்கே பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு முறையில் வந்து சொல்லி தந்திருக்கேன். இங்கே பாருங்கள் பரோட்டா வந்து தேய்ச்சாச்சு. இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆயில் வச்சுக்கிட்டே இருக்கணுங்க. ஏன்னா ஆயில் வச்சா தான் உங்களுக்கு வந்து பரோட்டா வந்து ரொம்ப நேரம் ஆனாலும் சாஃப்டாக வந்து இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி தேய்க்கவும் செய்யணும். தேய்ச்சா தான் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு தேய்க்கும் போது இன்னும் வந்து சாஃப்ட்னஸ் வந்து நல்லா அந்த பரோட்டா காயாமல் நல்லா வந்து சாஃப்டாக வந்து இருக்கும். இப்போ நான் ஓரளவுக்கு வந்து தேய்ச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். தேய்ச்சதுக்கு அப்புறமா இதை எடுத்து வந்து வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம கடாயை வந்து சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பரோட்டா எப்படி போடுறது அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். இப்போ பாருங்கள் கடாயை வந்து சூடு பண்ணிடலாம். இப்போ கடாயை சூடு பண்ணதுக்கப்புறமா அதிலே வந்து ஆயில் வந்து நீங்கள் வந்து விட்டு தான் ஆகணும். ஏன்னா ஆயில் விட்டால் தான் பரோட்டா வந்து நம்மளுக்கு நல்லா வந்து மொறுமொறுன்னு இருக்கும். ரெண்டாவது வந்து உள்ளக்க வந்து நல்லா சாஃப்டாக வந்து இருக்கும். ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப சேர்க்க வேணாம். அதுக்காக கொஞ்சம் மீடியமாக வந்து நம்ம எப்போவுமே இந்த தோசைக்கெலாம் போடுவோம் இல்லையா, அதை விட கொஞ்சம் அதிகமாக வந்து போடுங்க. இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா பரோட்டாவை வந்து வச்சு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வந்து வேக வரலாம். எப்போயுமே பரோட்டாவை நீங்கள் வச்சதுக்கு அப்புறமா சிம்மில் வந்து வச்சிடணுங்க. ரொம்ப ஹையில் வச்சிங்க அப்படின்னா உள்ளக்க வந்து வேகாதுங்க. ஏன்னா அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. எப்போயுமே சிம்மில் வச்சுட்டு அதாவது நல்லா வந்து கடாயை வந்து சூடு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா பரோட்டா வந்து இதில் வச்சுட்டு சிம்பிளில் போட்டுடணும். சிம்பிளில் போட்டு எடுத்தால் தான் உங்களுக்கு பரோட்டா வந்து உங்களுக்கு நல்லா வெந்து வந்து ரெடி ஆகும். இந்த பரோட்டாவுக்கு நீங்கள் என்ன குருமானாலும் வந்து வச்சுக்கலாங்க. அது வந்து உங்களுடைய விருப்பம். ஏன்னா குருமா வந்து நம்மளுக்கு வந்து எல்லோரும் மட்டன், சிக்கன் இதில் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து வைப்பாங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக என்ன வேணாலும் வச்சுக்கலாம். இல்லை வெறும் சால்னா கூட வச்சுக்கலாம். நாம் வந்து இன்றைக்கி வந்து வெறும் சால்னா தான் வந்து எடுத்தோம். இங்கே பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் விட்டு விட்டு நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா பரோட்டா வந்து ரெடி பண்ணிக்கிட்டே பிரட்டிக்கிட்டே வந்து இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து பரோட்டா வந்து ரெடி ஆகும். இது கொஞ்சம் டைம் எடுக்குங்க. ஆனால் வந்து சூப்பராக வந்து இருக்கும். இப்போ நம்ம அந்த மாவு சேர்த்தோம் இல்லையா, அது என்ன மாவு அப்படின்னு சொல்லுகிறேன். அது வந்து பச்சரிசி மாவு தாங்க. அந்த பச்சரிசி மாவு சேர்க்கையில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பரோட்டா வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும். ரொம்ப நேரம் ஆனாலும் நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா சாஃப்டாக வந்து இருக்கும். அதுக்காக நீங்கள் வந்து பச்சரிசி வந்து நிறையா வந்து சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் போல் ஒரு கை அளவுக்கு தான் வந்து சேர்க்கணும். ஏன்னா இது வந்து ஒரு 8 பரோட்டாவுக்கு நான் மாவு ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு பரோட்டா அளவுக்கு தான் நம்ம வந்து என்ன செய்யணும்னா இந்த பச்சரிசி மாவு வந்து இதில் சேர்க்கணும். பச்சரிசி மாவு சேர்க்கையில் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா சூப்பராக பரோட்டா வந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இங்கிட்ட ஒரு தட்டு அங்கிட்ட ஒரு தட்டு பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான லேயர் பரோட்டா ரெடி. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
பாருங்கள் பரோட்டா சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் அது நம்ம பிச்சு பார்த்தோம் அப்படின்னா லேயர் வந்து சூப்பராக நம்மளுக்கு வந்து வருங்க. ஓகேங்க, இது மாதிரி இன்னொரு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம்.